ततो रावणनीतायाः सीतायाः शत्रुदर्शनः येष पदमन्वेष्टुम् चाराचरिते पथि दुष्करम् निष्प्रतिद्वन्द्वम् चिकीर्षन् कर्मवानरः समुदग्रशिरोग्रीवः ततो रावणनीतायाः सीतायाः शत्रुकर्षणः येष पदमन्वेष्टुम् चाराचरिते पथि. ராவணனாலே அபகரிக்கப்பட்ட சீதையினுடைய ஸ்தானத்தை தேடுவதற்காக, எங்கு இருக்காள் தேவி என்று தேடுவதற்காக ஹனுமார் ஆகாச மார்க்கத்துல செல்லுவதற்கு எத்தனை சாலா. இதுக்கு பல அர்த்தம் சொல்லுவாள் இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாம். ரொம்ப அர்த்தங்களை போய் சொல்லிவிட்டா ஒரு ஸ்லோகத்துக்கு உண்மையே சத்தியம் இல்லைன்னு தோணி போயிடும். ஏதாவது ஒரு அர்த்தம் சொன்னாதான் ரசமா இருக்குமே தவிர்த்து இதுக்கு அப்படியும் உண்டு இப்படியும் உண்டுன்னு ஒரு 8 அர்த்தம் சொல்லிவிட்டோம்னு வச்சுங்க, கடைசியில எல்லா சத்தியமும் தோணி போயிடும். ஆத்துக்கு போற போது ராமாயணமே போய் நினைச்சுட்டு போறேன், இத்தனை சிரமப்பட்டு அப்படியா மனசுல தோண முடியாவா பண்றது, ஜீவன் தானே அப்படி எல்லாம் தோணும். அழகா தோன்ற ஒரு அர்த்தத்தை சொல்லணுமே தவிர்த்து ராவண நீதாயாகனா ராவணனால அபகரிக்கப்பட்ட சீதைன்னு சொல்லுவதனால இந்த சீத்தை வர இந்த சீத்தை வர அப்படிலாம் கிடைக்கும். அதனால இனிமே அப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டா என்ன ஆயிடும்னா அது சரியாறதில்ல. சீதைனா சீதை இல்லை, ராமன்னா ராமன் இல்லை, எல்லாம் பிரம்மம்னா. அல்வா குழம்பு மோர்குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பேசி சாப்பிட்டா இதுக்கு அல்வா பண்ணுவாரே, புளி உப்புமா பண்ணா போறாதோ. மோர்குழம்பா தான் சாப்பிடணும், அல்வா தான் சாப்பிடணும். உள்ள போய் எல்லாம் ஒன்னா போடுறதுங்கிறான், இவனுக்கு அல்வாவே பண்ண வேண்டாம்னே. அது எப்படி எப்படி பேசியிருக்காளோ அப்படி சொன்னாதான் அழகா இருக்கும். அது பிரம்மத்தை பத்தி அனுபவிக்கணுமா, அது வேதாந்தம் சொல்லியிருக்கு, அங்க போய் கேட்கணும். அது கரச்சாரணாதிகளோட மங்கள விக்கிரகனான ராமனை கல்யாண மூர்த்தியா பாக்குறதுக்காக வால்மீகி இப்படி சொல்லி இருக்கிற போது அதை போய் ராமன்னா ராமன் இல்லை, அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு அப்படி எல்லாம் சொல்லிவிட்டா அதுக்கு வேதாந்தமே வாசிப்பிடலாம்னே. அதுக்கு இனிமே இந்த புத்தகத்தை சிரமப்பட்டு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட கூட ஜீவனுடைய சித்தம் ரொம்ப முதுவோ இல்லையா, அது ரொம்ப சாபல்யம் உள்ளது. மனசுக்கே சங்கல்ப விகல்பாத்மகம் மன, நிஜமா பொய்யான்னு அப்படி மாறிட்டு இருக்கிறதுக்கு தான் மனசுன்னு பேரு. தீர்மானம் பண்ணதுக்கு புத்தின்னு பேரு. புத்திக்கு வசப்படுறவன் நட்சத்திர உத்தம் தான் இருப்பான், மனசுக்கு வசப்படுறவாள் தான் 43 கோட்டியும் அநேகமா இருக்கும். ஆகினால மனசுக்கு வசப்படாதேன்னு சொல்றாள், விவேக சக்திக்கு வசப்படுங்கிறாள். அது ரொம்ப சிரமம். அது விவேக சக்தியை கண்டுபிடிச்சு அதுக்கு வசமாக ஆகுது. உலகத்தில் ஒருவரும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை ஹனுமார் செய்ய ஆரம்பிச்சாராம். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்துவம் சிகீர்ஷன் கர்மவானர சமுதக்ரசிரோக்ரீவா கவாம்பதீவா. அப்படி இங்கேருந்து அக்கறை போவதற்காக தலையை அப்படி நிமிந்துக்கிட்டு நின்னாராம். அதை பார்த்தா என்னமா இருக்குன்னா ஒரு 10,000 பசுக்களுடைய மத்தியில ரிஷபம் நிற்கிறா போல இருந்துதான். கவாம்பதீவா அப்படி திருவண்ணாமலை கடையில அந்த காலை நிக்கிறத பார்த்தா அது அப்படி உரிமிக்கிட்டு நிற்கும்னே. ஆமா, 10,000 பசுக்களுக்கு அந்த நாயகன்னு தானா போர்டு இல்லாம சொல்லுவோம் அந்த காலை. அதை பார்த்தாலே அது மாதிரி இருக்காரா ஹனுமார்.